தாம்பரம் நோக்கி சென்ற ரயிலை திருசூலம் பகுதியில் மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் நோக்கி சென்ற ரயிலை திருசூலம் பகுதியில் மறித்து போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ரயில்கள் கடந்து செல்ல மூடப்படும் கேட்டுகள் கடந்து சென்ற பின்பும் திறக்கப்படுவதில்லை என கூறி இந்த மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. வேலைக்கு செல்லும் ஆட்கள் பணிக்கு செல்ல தாமதம் ஏற்படுவதாகவும், மேலும் ரயில்வே அதிகாரிகளிடம் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரயிலை மறித்து திருசூலம் பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். சக்திவேல், வணக்கம், உங்கள் தகவல்கள். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் ஏராளமான மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் பல்வேறு இடங்களில் ரயில்வே கேட் மட்டுமே இருக்கிறது. பல இடங்களில் மேம்பாலங்கள் இல்லாததால் காலை மற்றும் மாலை நேரங்களில் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அந்த வகையில் மேம்பாலம் இல்லாத இடமாக திருசூலம் ரயில்வே கேட் பகுதியானது இருந்து வருகிறது. தினமும் பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலை மற்றும் மாலை நேரங்களில் மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய, அதாவது பணி நேரங்களாகட்டும், பள்ளி கல்லூரி நேரமாகட்டும், அந்த நேரங்களில் மக்கள் ஏராளமாக சென்று வரக்கூடிய பகுதியாக இந்த திருசூலம் ரயில்வே கேட் பகுதி இருக்கிறது. அப்போது அந்த மக்கள் செல்வதற்கும் வருவதற்கும் மிகவும் சிரமமாக ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாள் ஒன்றுக்கு ஒரு முறை கேட் மூடினால் 2 மணி நேரத்திற்கு மேல் திறப்பதற்கு தாமதமாகிறது. ஆகையால் அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் பேருந்துகள் கூட செல்வதற்கு சில நேரங்களில் பல சிக்கல்களும் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ரயில்வே கேட் ஊழியர்களிடம் பலமுறை கேட்டும் எந்தவித பதிலும் சொல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த தாம்பரம் செல்லக்கூடிய அந்த ரயில்வே வழித்தடத்தில் செல்லக்கூடிய அந்த ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அது பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ரயில்வே சேவையில் இந்த பாதிக்கப்படும் இந்த பகுதியை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. தற்போது அந்த பகுதியில் பயணிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். ராதிகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.